இதுவரை இல்லாத ஒரு திருப்பம். மனிதனுக்கு முன்னேற்றம் தருமா தராதா இந்த வாழ்க்கை? ஒவ்வொரு நாளும் நம் முயற்சியில் கிடைக்கக்கூடிய லாபம் எவ்வாறு நம் வாழ்க்கை தரத்தை ஓட்ட போறோம்? விக்னேஸ்வராய நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம். அரகர நம பார்வதீபதையே. அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், மாத ராசிபலன் வரிசையில் நாம் காண இருப்பது செப்டம்பர் மாத ராசிபலனை பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட மேஷராசி நேயர்கள், ஐயா, மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2ஆம் இடம், இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரகங்களுடைய அமர்ந்திருக்கும் நிலைமையை பார்க்கும்போது 2ஆம் மாதத்தில் நம்மளுக்கு இந்த பாவகம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவான் வீற்றிருக்கார். ஏற்கனவே வீற்றிருக்கக்கூடிய சனி பகவான் 11ஆம் இடம் நல்ல இடத்துல தான் இருக்கார். அவரும் வக்ரகதியில் தான் இருக்கார். அதாவது 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ராகு பகவான், அதுவும் இல்லாமல் நம்ம ராசிநாதனும் செவ்வாயும் குருவும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்குது. அவரும் இடம்பெயர்ந்து வாழக்கூடிய காலம். அதாவது ஒரு 11 தேதிக்கு அப்புறம் நம்மளுக்கு இடம்பெயர்ந்துவார். அதிலிருந்து சுக்கிர பகவான் இதுவரைக்கும் சிம்மத்தில் இருந்தவர், அவரும் இடம்பெயர்ந்து கன்னிக்கு மாறுவார். அதிலிருந்து புதனும் சூரியனும் இடம்பெயரக்கூடிய காலமாக இந்த மாதத்தில் ஃபுல்லாகவுமே கிரகங்கள் இடம்பெயர்ந்து ஒரு 5 கிரகங்களின் மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. இந்த கிரகத்தால் ஏற்படக்கூடிய பலாபலங்கள் தான் இந்த ராசிக்கு நம்மளுக்கு கிடைக்க போகுது. இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உடல் அளவில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 99 பாகம் உங்களுக்கு லாட்டரி யோகம் கிடைக்கும் என்றால் இந்த மாதத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். இல்லையா, நாம் எதனா பொருளை நாம் தொலைச்சிட்டோம், ரொம்ப நாளாக நாம் தொலைச்சிட்டு தேடின்னு இருக்கோம் அப்படின்னா அந்த பொருளுக்கான அமைப்பு நம்மக்கிட்ட வந்து சேரும். ஏன்னா தொன்று தொட்டு வருவது 2ஆம் அதிபதி தான் எல்லாத்துக்குமே. 2 எல்லாத்தையும் கொடுத்துருக்கான். அந்த சுக்கிர பகவான் எப்பொழுது நீச்சம் அடைகிறாரோ, ஒரு மனுஷனுக்கு கெட்டு போயிருக்கிறவன் தான் உயர்ந்த நிலைமைக்கு வரானா, அந்த நீச்சகதியும் கெட்டதும் உயர்த்தக்கூடும். இது எப்படி நீச்சம் கட்டுதான்? குருவோட பார்வையை அந்த நேரத்தில் வாங்குறாரு. இந்த நேரத்தில் குருவோட பார்வையும் வாங்கி செவ்வாயும் இடம்பெயர்ந்து அவருடைய பார்வை நேரடியாக வருது, அவருடைய 4ஆம் பார்வையால். இது வரைக்கும் அந்த சட்டம் சார்ந்த துறையில் நம்மளுக்கு எதனா இழுபறியாக இருந்து, ஐயா எனக்கு பிஎஃப் வரல, அலைவன்ஸ் வரல, நம்ம வாழ்க்கை தரம் இப்படி தான் ஓடுமா, இப்படி தான் இருப்போமா, இந்த கவர்மெண்ட்டும் நம்மளை கண்டுக்காதா அப்படின்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா? அதெல்லாம் மாற்றி இந்த மேஷராசிக்கு இந்த முறை நல்ல ஒரு பலாபலனை இந்த மாதம் செப்டம்பர் மாதம் முழுவதும் நல்ல மேன்மை தரப்போகுது. உடலாகட்டும் உள்ளமாகட்டும், உடலில் இருந்து வந்த பிணியாகட்டும், ஐயா வரவு கூட உங்களுக்கு நல்லாக இருக்க போகுது. ஐயா இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் எடுத்துக்கலாம். 1 முதல் 30 வரைக்கும் நீங்கள் என்னென்னா எடுத்துக்கலாம். ஏன்னா சூரிய பகவானும் ஒரு 15 தேதிக்கு 16 தேதி வரைக்கும் அங்கே தான் இருக்க போகிறார் 5ஆம் இடத்துல. இது வரைக்கும் தடுத்து நிறுத்த முடியல. குழந்தைகளால் பிரச்சனை வந்தது. அந்த குழந்தைகளால் ஏற்பட்டு வந்த பிரச்சனை கூட நம்மளால் எதையும் கொண்டும் தடுத்து முடியல. செலவினங்களே ஏற்படுத்தி கொண்டு எதனா ஒரு உபாதை நம்மளுக்கு கொடுத்துக்கினே இருக்கார் குழந்தைகள் மூலியம். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியம் என்பது எல்லாத்தையுமே குறிக்கும். 5 லட்சுமி கடாட்சம் எல்லாம் சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் கொடுக்குற அந்த சனி பகவானுடைய பார்வை இந்த நேரத்தில் வக்ரகதியில் இருக்கக்கூடிய பார்வையால் அதை திருப்பி மீட்டெடுக்கக்கூடிய காலமாக வருது. எல்லாருமே சனி பகவானுடைய பார்வை கண்டு அஞ்சுவது என்பது ரொம்ப கடினம் தான், நான் இல்லைன்னே சொல்லலை. 5ஆம் இடம் என்பது 1, 5, 9 எப்பவுமே நம்மளுக்கு எல்லாமே ஜென்மந்தான். 1ஆம் இடமும் சரி, 5ஆம் இடமும் சரி, 9ஆம் இடமும் இருக்குது, எல்லாமே ஜென்மம் தான். நம்மளுக்கு பேர் மட்டும்தான் மாற்றம். 1, 5, 9ன்னு சொல்கிறதெல்லாம் இந்த காலத்தில் எங்கே விழுந்தாலும் அந்த ஒளி அந்த இடத்துல விழுந்தால் அதெல்லாம் அடிமைப்படக்கூடிய காலமாகும். அந்த இடத்துல துன்பம் படக்கூடிய காலமாக தான் நம்மளுக்கு இருக்கும். அதெல்லாம் மாற்றங்கள் வந்துரு போது சூரிய பகவான் அந்த இடத்துல இருந்து எல்லாத்தையும் தடுத்து அரணாக நின்று தடுக்க போகிறார். உங்களுக்கான பிரச்சனைகளை பயப்படணும் அவசியமே இல்லை. இந்த மேஷராசி செப்டம்பர் மாதம் முழுவதும் தடைகளை உடைத்து மீட்டெடுக்கக்கூடிய காலம்தான் இந்த செப்டம்பர் மாதம். அருமையாக இருக்குதுயா, நல்ல முயற்சி. இது வரைக்கும் கல்வி சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கல்வியில் பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய காலமாக இந்த மாதம் திகழும். ஏன்னா இந்த இடத்துல இது வரைக்கும் செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்துல இருந்து 2 என்பது 2ஆம் இடத்துல கிரகங்களுடைய சேர்க்கை பெறும்பொழுதெல்லாம் இருக்காது. ஆனால் அதுவே 3ஆம் இடத்துக்கு வரும்பொழுதெல்லாம் கம்யூனிகேஷன் கிடைச்சிடும். நல்ல முன்னேற்றம் என்பது நம்ம வாழ்வில் கிடைக்க போதா? கண்டிப்பாக இருக்கும். வெளியூர் சென்று பிடிக்கின்ற பாக்கியம் இப்பொழுது கிடைக்க போது சுவாமி. ஏன்னா ராசிநாதன் முக்கியமாக எடுத்துக்கணும். நம்ம மேஷராசின்னு சொல்லிட்டா ராசிநாதன் எவ்வாறு இருக்காரு நிலைமையில், அது 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தின் 3ஆம் இடத்துக்கு போகிறார். புதனோட வீட்டில் அமரும் பொழுதே உங்களுக்கான கம்யூனிகேஷன் கண்டிப்பாக கிடைச்சிடும். ஒரு மனுஷனுக்கு இல்லற உறவுகளில் சரியில்லாமல் இருந்தால் அவன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் எடுத்துக்கணும். கணவன் மனைவி என்று சொல்கிற மாதிரி உறவுகளை நம்ம பார்க்கக்கூடிய காலமாக வருது. அது வரைக்கும் நம்ம சொல் பேச்சு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கேட்கலன்னா இனிமேல் கேட்கக்கூடிய காலத்தை கொடுப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி நமக்கு தனவரவு கொடுத்துட்டாருன்னா போதும்.
நம்மளுக்கு என்ன ஃபைனான்சியலாக வரக்கூடிய பிரச்சனையை சமாளிச்சுட்டாவே ஆல்ரெடி எல்லா பிரச்சனையும் நம்மளுக்கு சமாளிச்சிடும். ஒரு மனுஷனுக்கு தேவையே அங்கே தான் நிற்குது. முட்டுக்கட்டை என்று சொன்னாலே முதல்ல ஃபைனான்சியல் தான். அந்த பொருளாதார பிரச்சனையை சீராகக்கூடிய காலமாக இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சீரடைக்கும். காரணம் என்ன? குரு பகவானுடைய பார்வையாலையும் செவ்வாய் பகவானுடைய பார்வையாலையும் இங்கே நீச்சகதி பெற்றிருக்கக்கூடிய சுக்கிர பகவான் நீச்சபங்கம் அல்லது நீச்சபங்க ராஜ யோகத்தையும் பெறக்கூடிய காலமாகவும் மாறும். கேது நட்சத்திரத்தை, அதாவது அவர் இடம் பெறக்கூடிய கால கேது நட்சத்திரத்தை தொடுப்போதெல்லாம் அந்த பாக்கியமெல்லாம் கற்றுப்பார். குலதெய்வ அருள் கிட்டக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க பெறும். கண்டிப்பாக குலதெய்வத்துக்கு இது வரைக்கும் கிட்டலைன்னா இந்த முறை குலதெய்வ அருள் அவங்களுக்கு பரிபூர்ணமாக கிட்டி அவங்க வாழ்வில் பெரிய முன்னேற்றத்தை காணக்கூடிய மாதம் என்றால் இந்த மாதம் தான் சுவாமி. நல்ல முன்னேற்றம் கூட சொல்லலாம். வேலை இழந்தவருக்கு வேலை, இது வரைக்கும் உடல்நிலையில் இருந்து வந்த பாதிப்பு இருந்தவங்களுக்கெல்லாம் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய மாதமாகவும், அதாவது ரொம்ப நாளாக நான் வட்டி கட்டிகிட்டு இருக்கேன் ஐயா, இந்த ஃபைனான்சியல் ரீதியாக எனக்கு சரியான முறையில் தீர்வு கிடைக்கலன்னா அந்த தீர்வுக்கெல்லாம் இது ஒரு முதலீடோ அல்லது வேறு ஏதோ வங்கி சார்ந்த விஷயத்தில் நாம் இது வரைக்கும் சுற்றி வாங்கியிருந்த கடனுக்கு இது ஒரு மாற்று ஏற்படாக ஒரு கடனை வச்சு எல்லாத்தையும் அடைச்சிட்டு நாம் திருப்பி பழைய நிலைமைக்கு கொண்டு வரக்கூடிய காலம். வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தடைகள் விலகி நன்மை நரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கப்பெறும். கல்வியோ கல்வி சார்ந்த விஷயத்திலையோ பெருத்த முன்னேற்றம், திருமண தடையை உடைக்கக்கூடிய மாதமாகும். இது வரைக்கும் தோஷமே எனக்கு நான் பெற்றிருக்கிறேன்னா அந்த தோஷங்கள் உடைக்குது. சுக்கிரன் ஒருவர் தாங்க எல்லாத்துக்குமே, கலத்திரக்காரகன் என்றாலே அவர் தான். அந்த தோஷத்தை உடைக்கக்கூடிய மாதம். எப்பொழுதெல்லாம் நீச்சகதி உச்சகதியெல்லாம் வரும்பொழுதெல்லாம் தான் இந்த தோஷங்களே நிவர்த்தி அடையும். முதல்ல 6 என்பது வேலை சார்ந்த விடையும், அந்த இடத்துல கேது பகவான் இருக்கார். தடை என்பது இருக்க தான் செய்யும். எல்லாருக்கும் தடை இல்லாதவன் யாரும் கிடையாது. அந்த காலத்தை இப்பொழுது நிரப்ப போகிறாங்க. அந்த காலம் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது. அரசாங்க தரப்பு உத்தியோகத்துக்கு காத்துட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை அருமையான அமைப்பு. இது வரைக்கும் தேடிட்டுருக்கேன், நான் எதுவுமே கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அந்த அமைப்பு தருதையா. எப்பவுமே சனி செவ்வாய் சேர்க்கை பெறுவதெல்லாம் அரசாங்க தரப்புக்கோ அல்லது அரசியல் சம்பந்தப்பட்ட ஒர்க்கோ அவர் கடைசி வரைக்கும் செஞ்சாகும். ஏன்னா அந்த காலம், அந்த நேரத்தில் ஒரு மாதமாவது நம்ம அந்த ஒர்க்கை செஞ்சாகும். அந்த காலம் இனிமையான காலமாக அமையப்பெறப் போகிறது. மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர உங்கள் குலதெய்வத்தையும் வணங்குங்க. நன்மதையே நடக்கும். நன்றி, வணக்கம்.